அஸ்மத்குருபியோ நமஹ. எம்பெருமானுடைய பஞ்ச பிரகாரங்களுக்குள்ளே சௌலபியத்தினுடைய காஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரகாரமானது அர்ச்சாவதாரம். அர்ச்சியக சர்வசகிஷ்ணு அர்ச்சக பராதீன அகிலாத்மஸ்திதி அப்படின்னு பராசர பட்டர் மங்களாசாசனம் பண்ணுறார். இந்த அர்ச்சைக்குண்டான ஒரு வைபவத்தை தான் காட்டி கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அர்ச்சாவதாரத்திலே நமக்கு முக்கியமான ஒரு கர்த்தவியம் அப்படின்றது மங்களாசாசனம் அப்படின்னு பார்த்தோம். இந்த மங்களாசாசனத்தை யாரானும் பண்ணவாள் உண்டோ? பல இடங்களில் பல உதாரணங்கள் எல்லாம் பார்த்தோம். அதில் முக்கியமாக ஒரு உதாரணம் அப்படின்னு எடுத்துட்டாதான் நாம் இனிமேல் என்ன உபன்யாசம் பார்க்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு சங்கதி நமக்கு கிடைக்கும். ஆண்டாள் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு விசேஷமான ஸ்தானத்தை அலங்கரித்திருக்கிறாள். பெரியாழ்வார் வெண்பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை, அஞ்சு கொடிக்குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை அப்படின்னெல்லாம் மணவாள மாமுனிகள் ஆண்டாளுடைய வைபவத்தை ரொம்ப ஆச்சரியமாக காட்டி கொடுக்குறார். அந்த இடத்த சொல்கிறச்சே ஆண்டாளுக்கு இருக்கிற வைபவம் என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு மானத்தை எடுத்துக்கணும். மானம்னா மெஷர், அளவு. ஏதான ஒரு வஸ்துவை வச்சு இது ஒரு 5 அடி இருக்குது 10 அடி இருக்குது அப்படின்னு அளக்கணும்னா முதல்ல அந்த அளக்கிற ஒரு டேப்பை நம்ம வச்சுக்கணும். அந்த டேப்பும் ஏற்கனவே அளந்து இருக்கணும், அதில் இந்த மார்க் போட்டிருக்கணும், அதை வச்சு தான் நம்ம அளப்போம் அப்படின்னு சொல்கிறதா இல்லையா? அந்த மாதிரி ஆண்டாளுடைய வைபவத்தை அளக்கணும்னா நமக்கு தெரிஞ்ச வைபவத்தை கொண்டு அந்த ஆண்டாள் வைபவத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்து நம்முடைய ஆச்சாரியர்கள் முதல்ல சொல்கிறார், ஆத்ம ஞானம் கைவந்த ரிஷிகளுக்கும் நமக்கும் தேகாத்மாபிமானிகளான நமக்கும் பர்வத பரமாணு ஓட்டை வாசி போரும். நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா தேகாத்மாபிமானிகளாக இருக்கிறோம். இந்த உடம்பே ஆத்மா, இந்த உடம்புக்கு நன்மையை தேடினா, ஒரு சௌக்கியத்தை தேடினா நான் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நாம் உழைக்கிறோமே ஒழிய, இந்த உடம்புக்காக உழைக்கிறோமே ஒழிய ஆத்மாவுக்காக ஒரு உழைப்பு தெரியல. இந்த மாதிரியாக இருக்கிறோம். நாம் தேகாத்மாபிமானிகளாக இருக்கிறோம். இந்த நமக்கும், இந்த தேகாத்மாபிமானிகளாக இருக்கிற நமக்கும் ஆத்ம ஜானம் கைவந்த ரிஷிகளுக்கும், ஆத்ம ஜானம் கைவந்த ரிஷிகள்னா ரிஷிகளுக்கெல்லாம் இந்த தேகாத்மாபிமானம் கிடையாது. ஆனபடியாலேயே அவள் காட்டில் இருந்து ஒரு 100 வருஷம் 1000 வருஷம் எல்லாம் தபஸ் பண்ணுறதுக்கும் அவருக்கு சக்தி உண்டு. ஏன் அப்படின்னா அவர்கள் அந்த ரிஷிகள் எல்லாம் இந்த காட்டில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கவே மாட்டா. அதெல்லாம் அவருக்கு ஒரு பொருளே இல்லை. அவளுக்கு எல்லாமே மனசு உள்முகமாக திரும்பி இருக்கிறபடியால் இந்த பெருமாள் பக்கத்துலேயே இந்த சிந்தனை இருக்கிறபடியாலே இந்த ஆத்மா யார், அந்த பரமாத்மா யார் அப்படின்ற அந்த சிந்தனையிலேயே அவள் காலத்தை கழிக்கிறபடியாலே ஆத்ம ஞானம் கைவந்த ரிஷிகள் அப்படின்னு காட்டுறான். அவர்கள் போல நாம் சுலபமாக வாழ்ந்தாலும் முடியாது இல்லையா? அந்த தேகாத்மாபிமானிகளான நமக்கும் அந்த ஆத்ம ஞான கைவந்த ரிஷிகளுக்கும் பர்வத பரமாட்டு ஓட்டை வாசி போரும். அவர்களெல்லாம் ஒரு பெரிய பர்வதத்தை போல நிற்கிறான், பெரிய மலையை போல நிற்கிறான். நாம எல்லாம் பரமாணு, அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு அணு இருக்கிறதே, அந்த அணுவை போல இருக்கிறோம். அவெல்லாம் அப்பேற்பட்டவா, நம்ம எல்லாம் இத்தனூண்டு இருக்கோம். நமக்கும் அவர்களுக்கும் அத்தனை வாசி. அவெல்லாம் அத்தனை பெரியவா, ஞானத்தில் அத்தனை சிறந்தவர்கள் அப்படின்னு காட்டுறது. இப்போ இந்த மானம் தெரியறதோ இல்லை. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறதோ இல்லையா, நாம என்ன நமக்கு தெரியும். நாம ஒரு பரமானு, அவர்கள் பர்வதம் அப்படின்ட்டா நமக்கு இப்போ மானம் செட் ஆகிடுது. இப்போ இதை வச்சு அடுத்தடுத்து சொல்கிறார், ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசி போரும். இந்த மற்ற ரிஷிகளெல்லாம் இருக்காளோ இல்லையோ, வியாசர் சுகர் மற்ற உண்டான இத்தனை ரிஷிகளெல்லாம் இருக்காளோ இல்லையோ, இந்த ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசி போரும். எதனாலே அப்படின்னா ரிஷிகளெல்லாம் தாங்களாக தபஸ் பண்ணி 10,000 வருஷம் 20,000 வருஷம் 1,00,000 வருஷம் உட்காந்து தாங்கள் தபஸ் பண்ணி அந்த ஞானத்தை பெற்றா. ஆழ்வார்கள் என்ன மயர்வர மதிநல மருளினன் அப்படின்னு சர்வ சுலபமாக பெருமாள் இந்தான் எடுத்து அவள் தலையில் வச்சா ஞானத்தை. இப்போ இந்த தர்மவீரிய ஞானத்தாலே வந்த இந்த ஞானம் சிறந்ததா, நிர்ஹேதுக கிருபா கட்டாட்சத்தாலே வந்த ஞானம் சிறந்ததா அப்படின்னா இந்த எம்பெருமான் தானாக கொடுத்த ஞானத்துக்கு தான் சிறப்பு அதிகம்.
இன்னும் கேட்டால் இந்த ரிஷிகளுக்கும் தெரியாத எத்தனையோ விஷயங்கள் ஆழ்வார்கள் தெரிஞ்சுச்சுட்டு இருக்கிறா. கையில் இருந்து நெல்லி கனியாக தெரிஞ்சிருக்கான். ஏன் அப்படின்னா பெருமாள் கொடுத்த ஞானம். இவா கஷ்டமே படலை. பெருமாள் தானாக கொடுத்த ஞானம் ஆனபடியாலே அந்த வைபவம் ஆழ்வார்களுக்கு. ஆழ்வார்கள் பர்வதத்தை போல நிற்கிறா, ரிஷிகள் எல்லாம் பரமாணுகளைப் போல நிற்கிறா. அடுத்த சொன்னா ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் அத்தனை வாசி போரும். ஆழ்வார்கள் 11 பொய்கையார் பூதத்தார் பேயாழ் புகழ்மணிச ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்ய வட்டநாதன் நண்பர்த்தாள் தோழி நற்பாணன் நற்கல்யன் இத்தனை ஆழ்வார்கள் எல்லாம் பார்க்கிறோமே. இந்த ஆழ்வார்கள் அல்ல, இந்த பட்டநாதன் அப்படின்றத தனியாக ஒரு பக்கத்தில் ஒரு தராசில் வச்சுருங்கோ. மத்துமுண்டான ஆழ்வார்கள் எல்லாம் ஒரு தராசில் வைங்கோ. மத்துமுண்டான ஆழ்வார்களை காட்டிலும் பட்டநாதன்ற இந்த பெரியாழ்வார் இருக்காளே ஓங்கி நிற்பர். இந்த பெரியாழ்வார் ஒரு பெரிய பர்வத மாட்ட நிற்பர். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பரமாணுவை போல போயிடுவார். அப்படின்னா நமக்கு தூக்கி வாரி போடும். சுவாமி எப்பேற்பட்ட நம்மாழ்வார், எப்பேற்பட்ட கலியன், எப்பேற்பட்ட ஆழ்வார்கள் எல்லாம் இருக்கா, அவள் எல்லாமா பரமாணுவா சொல்கிறீங்கோ அப்படின்னா ஆமாம். மற்றவர்களுக்கெல்லாம் மங்களாசாசனம்ன்றது காதாச்சித்கம். அங்கோனும் இங்கோனுமா மங்களம் மங்களம்னு பாடுவாளே ஒழிய அவளுக்கு எல்லாம் என்னவா நடந்ததுன்னா நீ எனக்கு சேவை சாதிக்கலையே எனக்கு துன்பமே, நீ எனக்கு சேவை சாதிக்கலையே எனக்கு இன்பமே அப்படின்னு இந்த இன்பம் துன்பங்கள் எல்லாம் அவனை பொறுத்து, அவன் கொடுக்குற சேவையை பொறுத்து, அவன் என்ன அனுபவங்களை கொடுக்குறானோ அதை பொறுத்து தங்களுக்கு வந்த இன்பத்தை பார்த்தாலே ஒழிய பெரியாழ்வார் என்ன பண்ணார்னா எனக்கு என்ன வந்தாலும் நீ எனக்கு என்ன கொடுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, பல்லாண்டு நீ நன்னா இருக்கணும். இதை சொன்னாரா இல்லையா? தனக்கா ஒன்றுமே கேட்காம பெருமாள் மங்களாசாசனம் பண்ணாரோ இல்லையா? அப்போ இந்த மத்துமுண்டான ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வாருக்கு அத்தனை வைபவம். ஏன்னா மங்களாசாசனம் எப்பொழுதுமே அவர் திவ்ய பிரபந்தங்கள் 2 திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழின்னு 2 இருக்கிறது. 463 பாசுரங்கள் தொட்டையடம் எங்கும் மங்களாசாசனம். 463 பாசுரங்கள் தொட்டையடம் எங்கும் மங்களாசாசனம். அந்த மாதிரியான ஒரு வைபவத்தை கூடினவர் இந்த பெரியாழ்வார் அப்படின்னு காட்டுறது. அந்த பெரியாழ்வார் பர்வதத்தை போல நிற்கிறார், இந்த மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பரமாணு போல ஆயிடுறார் அப்படின்னு பார்த்தோமா. கடைசியில் ஒரு கோடு போட்டு முடிச்சுட்டார். பெரியாழ்வாருக்கும் ஆழ்வார் திருமகளாருக்கும் அத்தனை வாசி போரும். பெரியாழ்வார் ஒரு பரமாணு போல ஆனாராம். யார் முன்னாடின்னா தன்னுடைய திருமகளாரான ஆண்டாள் முன்னாடி. ஆண்டாள் பர்வதத்தை போல நிற்கிறான். அப்போ நாம் எங்கே இருக்கோம், ஆண்டாள் எங்கே இருக்கான்றது இதில் புரியும். ஆண்டாளுடைய வைபவம் என்னான்றது புரியும். நாமளே பரமாணு, ரிஷிகள் பர்வதம். அந்த ரிஷிகளை பரமாணுவாக்கி ஆழ்வார்களை பர்வதமாக்கினா, அந்த ஆழ்வார்களை பரமாணுவாக்கி பெரியாழ்வாரை பரமாணுவாக்கினார். அந்த பெரியாழ்வாரை பரமாணுவாக்கி ஆண்டாளை அப்படி நிறுத்துறார். ஏன் அப்படின்னாக்கா பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளைன்றார் மணவாள மாமனிகள். பிஞ்சு 5 வயசு குழந்தை, அந்த 5 வயசு குழந்தை சொல்கிற வார்த்தைகள் இதெல்லாம் இந்த திருப்பாவை இப்படின்றத அனுபவிக்கிறோமே. அந்த 5 வயசு குழந்தை சொல்கிற ஒரு விஷயமாது நம்ம ஆத்துலேயும் இருக்கும். 5 வயசுக்கு அது என்ன பேசணும்னு நமக்கு என்ன தெரியும். அந்த ஆண்டாள் பேசினாலே அது எப்படி இருக்கணும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், மொத்தம் வேதத்துக்கும் ஒரு விதையை போல இருக்கிறது திருப்பாவை. திருப்பாவை விதைச்சா என்ன வளரும்னா வேதம்ன்ற ஒரு மரம் முளைக்கும் அப்படின்னு காட்டுறா. அந்த அளவுக்கு அந்த வேதத்தில் இருக்கிற தத்துவங்கள் எல்லாம் அங்கே அடக்கினா ஆண்டாள். நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்த முத்தோத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தம் அத்தியாபயந்தி. பரசதமான ஸ்ருதி வாக்கியங்களிலே இருக்கக்கூடிய தன்னுடைய சேஷத்துவத்தை எம்பெருமான் கண்ணனை எழுப்பி அவனை உட்காத்தி கழுத்து பிடிச்சி உட்காத்தி, நீ தான் சேஷி, காரியத்தை கொள்ளணும், நான் தான் சேஷபூத்தன், கைங்கரத்தை பண்ணணும், நீ கொள்ளாமல் போகாது நான் பண்ணாமல் போகாதுன்னு உட்காத்தினான். இப்பேற்பட்ட ஒரு பலாத்காரத்தால் அவனை அனுபவிச்சாலும் பலாத்கிருத்திய புங்தேன்றார் ஆச்சாரியர். இந்த மாதிரி பலாத்காரத்தோடு அவனை உட்காத்தி நீ உட்காரு, நான் அவனு கைங்கரம் பண்ணணும் அப்படின்னு உட்காத்தினாலோ இல்லையோ. எந்த வயசுல சுவாமின்னா 5வது வயசுல. அதை காட்டுறாருங்க. பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை 5 குடிக்கு ஒரு சந்ததியாய். 5 குடின்னா 5 பேருக்கு ஒரு பெண் பிள்ளையா பிறந்திருக்கிறான்னு ஒரு வியாக்கியானம். எப்படியா யார் 5 பேர் சுவாமின்னா நான் சொல்கிறேன், கணக்கிட்டுக்கோங்கோ. பொய்கையார், பூதத்தார், பேயார், திருமலிச ஐயன், அருள்மாறன், இவ 5 பேருக்கு அதாவது அருள்மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன், இவ 5 பேருக்கு இவள் பெண்ணா பிறந்திருக்கலாம். திரும்பி சொல்கிறேன். பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மலிச ஐயன், அருள்மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன்ற 5 பேருக்கான். சுவாமி
கணக்கு சரியாக தான் இருக்கிறா. அதில் பொய்கையார் பூதத்தார் பேயான்ற 3 பேரையும் ஒன்றா சேர்த்துட்டா முதலாழ்வார்கள்னு விட்டு. இப்போ முதலாழ்வார்கள் திருமழிசை ஆழ்வார், அதாவது நம்மாழ்வார், குலசேகர பெருமாள், அதுக்கப்புறம் விஷ்ணு சித்தரான இந்த பெரியாழ்வார், இவ 5 பேர் அப்படின்னு கணக்கு. 5 குடிக்கு ஒரு சந்ததியாய், இது ஒரு வியாக்கியானம். இன்னொன்று சொன்னா, இந்த குடி இருக்கிறதே, இந்த ஆழ்வார்கள் குடி இருக்கிறதே, இந்த ஆழ்வார்கள் குடியே எப்படின்னா மற்ற 5 பேர் என்ன பண்ணா, அவர்கள் எல்லாம் என்னுடைய பெண் அப்படின்னு அபிமானிக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டாளா அப்படின்னா, 5 குடின்னா அஞ்சுகின்ற குடி. அந்த பெருமாளை பார்த்து உனக்கு என்ன வந்துடுமோன்னு வயிறு பிடிச்சு பயம் படுற குடி ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் ஒரு பெண் பிள்ளையா பிறந்தாலாம். யோசனை பண்ணி பார்க்கறது, ஒரு குடும்பத்தில் பெரியப்பா சித்தப்பான்னு ஒரு 4 பேர் பிரதர்ஸ், ஒரு 4 பேர் அண்ணன் தம்பிகள் எல்லாம் இருக்கா அப்படின்னா, அத்தனை பேருக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தா என்ன செல்வம் கொடுத்து வளர்ப்பா, எல்லா செல்வமும் அதுக்கு போய் சேர்ந்துடும். இப்படி 10 பேர் ஆழ்வார் இந்த மங்களாசாசன பரமா வந்திருக்காளே, இந்த 10 பேருடைய ஆழ்வார்கள் இவருடைய சொத்து மொத்தமாக இவள்கிட்ட வந்திருக்கு. அதுதான் இவளுக்கு உண்டான வைபவம். 5 குடிக்கு ஒரு சந்ததியா, ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையாளாய். 10 பேர் ஆழ்வார்கள் ஒரு பக்கத்துல, ஆண்டாள் ஒரு பக்கத்துல. என்ன சமம்னு சொல்லிட முடியாது. இந்த 10 பேரெல்லாம் தாழ்ந்து போயிடுவா, ஆண்டாள் ஓங்கி நிற்பா அப்படின்ற அளவுக்கு அவருக்கு உண்டான வைபவம். அப்பேற்பட்ட ஆண்டாள் 2 திவ்ய பிரபந்தங்களை பாடியிருக்கிறாள். திருப்பாவை, அது மேலே நாச்சியார் திருமொழின்னு. அதில் நமக்கெல்லாம் என்ன பாக்கியம்னா, நாளை ஆரம்பித்து இந்த திருப்பாவை அப்படின்றத நம்ம அனுபவிக்கும். திருப்பாவை அப்படின்ற ஒரு திவ்ய பிரபந்தத்துக்காக அமைஞ்ச மாசமே இது மார்கழி மாதம். மாசானா மார்கசீர்ஷோகம்ன்றான் கண்ணன். மார்கசீர மாதம் இந்த மார்கழி மாதம் இருக்கிறதே, மாசங்களுக்குள்ளே நான் இந்த மார்கழியாக இருக்கிறேன்றான் கண்ணன். அப்போ கண்ணனான அந்த மாதம் இருக்கிறதே, அந்த கண்ணனான மாதத்தில், மார்கழி மாதத்தில் ஆண்டாள் இந்த திருப்பாவை 30 நாளும் 30 பாசுரங்களை தான் அருளி செய்தார். அந்த திருப்பாவை அனுபவிக்கிறதுன்றது அவ்வளோ ஆச்சரியமான விஷயம். இது எப்படி பிறந்தது அப்படின்னு கேட்குறான். எப்படி பிறந்தது இந்த திருப்பாவை, எப்படி பிறந்ததுன்னா அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையோ, பெரியாழ்வார் எப்பேற்பட்ட பக்தர். இந்த பக்தருக்கு ஒரு பெண்ணாக பிறந்திருந்தா என்னமா இந்த கதையை, கிருஷ்ண கதையை ஊட்டி வளர்த்துருப்பார். நாம எல்லாம் எப்படி இந்த டிவியும் அது வந்து காட்டி வளர்ப்போமோ, அந்த மாதிரி இந்த பெரியாழ்வார் கிருஷ்ண கதையை சொல்லியே வளர்த்துருப்பாரோ இல்லையோ. அந்த சின்ன வயசுலேயே இந்த ஆண்டாளுக்கு அவ்வளோ காதல் கண்ணன் பேரில், அவ்வளோ ஆசை. இந்த கண்ணனை இப்போவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த ஆண்டாள் ஒத்த கால நிற்கிறா. அந்த அளவுக்கு அவன் பேரில் ஆசை. அந்த கண்ணனை எங்கே பார்க்கலாம், பக்கத்தில் என்ன கண்ணன் இல்லை. அது எப்போ விபவாவதாரம்னா ஒரு 5000 வருஷம் முன்னாடி இருந்தவர், ஆழ்வாருக்கு ஒரு 1000 வருஷம் முன்னாடி இருந்தவர்னு வச்சுக்கோங்க. அப்போ அத்தனை தள்ளி போயிட்டார் கண்ணன். அங்கே என்னைக்கோ வாழ்ந்த கண்ணனை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா எப்படி பண்ணுறது? அவள் பார்த்தாள். அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாள் இல்லையோ, பக்கத்துலேயே வடபெருங்கோயிலுடையான்ற சந்நிதி, வடபத்திர சாயி. இன்றைக்கும் ஆண்டாள் ரங்கமன்னார் சந்நிதிக்கு பக்கத்தில் வடபெருங்கோயிலுடையான் சந்நிதி. அன்னைக்கு அதுதான் பெரிய சந்நிதி. இன்னைக்கு ஆண்டாள் ஹைஜாக் பண்ணிட்டான். அது பக்கத்து சந்நிதியை எடுத்து இன்னைக்கு ஆண்டாள் ரங்கமன்னார் சந்நிதி தான் பெருசாக ஓங்கி நிற்கிறது. எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த வடபெருங்கோயிலுடையான் சந்நிதி இருக்கிறதே, வடபத்திர சாயி, அவன் ஆளிலை தளிரில் அவன் சயனிச்சிருக்கிற ஒரு திருக்கோலத்தோட அங்கே சேவை சாதிக்கிறான். ஸ்ரீவில்லிபுத்தூரில் சேவிக்காதவா கட்டாயமாக போய் சேவிக்கணுங்க. அந்த வடபெருங்கோயிலுடையான் அவனே கண்ணனா பாவிச்சு அவனை போய் அடையலாம் அப்படின்னு பார்த்தால், அந்த கண்ணன் பேசுவானா? இப்போ தான் பார்த்தோமே, அர்ச்சாவதாரம் அப்படின்னா எப்படி இருப்பான் பெருமாள்னா, மௌனமாக இருப்பான். நீ என்ன பண்ணாலும் சகிச்சுட்டு இருக்கேன், நான் வாய் மூடு உட்காந்துருக்கேன், உட்காந்துட்டார் பெருமாள். வாயை திறக்கிறதா இல்லை. இவளும் கேட்குறா பேசுகிறா, அவன் வாயை திறந்து பேசுகிறதா இல்லை. பார்த்தால் இந்த கண்ணனை எப்படி வசப்படுத்துறது? இந்த கண்ணனை வசப்படுத்தவா யாரான இருக்காளா? யாரான இருந்தால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த காரியத்தை முன்னாடி பண்ணவா இருக்காளா? அது முன்னாடி பண்ணியிருந்தா அதே வழியில் நாம் போய் இந்த காரியத்தை முடிச்சுடுவோம். பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி இந்த ஆண்டாள் பார்த்தாலாம், இது முன்னாடி கண்ணனை யாரான அனுபவித்தவா உண்டா அப்படின்னு பார்த்தா உண்டே. பெரியாழ்வார் சொல்லி வச்சிருக்கார், அவ்வளோ ஜோராக சொல்லி வச்சிருக்கார். இந்த கோபிகள் எல்லாம் கண்ணனை தன் கையில் ஒரு மாணிக்கத்தை போல தாங்கள் வசப்படுத்தி வச்சுட்டு இருந்தா இந்த கோபிகைகள் அப்படின்னு பார்த்தா, ஓஹோ, அப்போ இந்த கோபிகள் எல்லாம் எப்படி அனுபவிச்சிருக்கா இந்த கண்ணனேன்னு பார்த்தா. கோபிகைகள்லாம்
கண்ணனை விட்டு பிரிந்த அந்த விஸ்லேஷத்தில் என்னவா பண்ணியிருக்கான்னா, ஒருத்தி, அதாவது இது ராசக்கிரீடை அப்படின்ற ஒரு இடத்துல வரும். பெருமாள் இந்த கோபிகைகளோட இந்த ராச நர்த்தனம் பண்ணால் குறவை கோத்தது அப்படின்னு காட்டுறார் ஆழ்வார். இந்த குறவை இருக்கிறதே இந்த ராசக்கிரீடை, ராச நர்த்தனம். அதில் ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, ஒரு கண்ணன் ஒரு கோபிகை, அதாவது மாதவஞ்ச அந்தரேண அங்கனாம் அந்தரேண மாதவஹா அப்படின்னு ஒரு கோபி, 2 கோபிகளுக்கு நடுவில் ஒரு கண்ணன், 2 கண்ணன்களுக்கு நடுவில் ஒரு கோபிகை. இந்த மாதிரி ஒரு கண்ணன் கோபிகைன்னு இத்தனை பெரிய ஒரு வட்டமாக நின்றுண்டு ராசநர்த்தனம் பண்ணியிருக்கா. அந்த பண்ணுற காலத்தில் கோபிகைகளுக்கு ஒரு அகங்காரம், துளி அகங்காரம் வந்தது. ஜகத்தில் நம்ம போல யார் இருக்கா? கண்ணன்னா நம்முடைய பாட்டுக்கு நம்முடைய தாளத்துக்கு ஆடுறானே அப்படின்னு ஒரு சின்ன அகங்காரம் தோத்தித்தா. இன்னொன்று, கண்ணன் கூட ஆடி ஆடி அந்த ஆனந்தம் அதிகரிச்சுதான். கண்ணன் பார்த்தா இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆனபடியால் என்ன பண்ணுவோம்னா மறைச்சிடுவோம். நான் கண்ணுக்கு தெரிஞ்சாதானே இவளுக்கு எல்லாம் இந்த அகங்காரம் கூடுறது, நான் மறைஞ்சுடுறேன்னு மறைஞ்சுள்ளார். உடனே ஒரு துக்கம் ஏறிட்டது இந்த கோபிகைகளுக்கு. ஐயோ, இந்த கண்ணனை காணோம் அப்படின்னு பெரிய துக்கம். என்ன பண்ணலாம்? அந்த ஆற்றாமை எப்படி போக்குறது அப்படின்னா அவர்களே முடிவு பண்ணலாம். ஒரு கோபிக்கை கீழே குனிஞ்சு உட்கார்ந்தா, இன்னொருத்தி அவள் தலை மேலே ஏறி உட்கார்ந்தா. இதோ பார், நான் தான் கிருஷ்ணன், நீ தான் காளியன், இந்தா ஒரு மிதி அப்படின்னு அந்த தலையில பிடிச்சி நான் உன் தலையில ஆடுறேன் அப்படின்றான். இன்னொரு கோபிக்கையை பார்க்குறான், நீ தான் பகான், நீ தான் அந்த பகம், நான் தான் கண்ணன், உன்னுடைய வாயை பிளக்கிறேன்றான். நீ தான் கம்சன், நான் தான் கண்ணன், நான் உன்னை கொள்றேன்றான். இந்த மாதிரி ஒவ்வொரு கோபிக்கையும் ஒருத்தி கண்ணனா பாவிக்கிறா, ஒருத்தி இன்னொரு அசுரனாவோ இன்னொன்னோ கண்ணனுடைய இந்த ஸ்பர்சத்தை பெத்த அந்த கண்ணனுடைய சம்பந்தத்தை பெற்றவனா இன்னொருத்தி பாவிக்கிறா. இந்த மாதிரி அனுகரணம் பண்ணியே வாழ்ந்தாளாவா எல்லாம் கொஞ்சம் காலம். அவெல்லாம் தரிச்சிருக்கா. உயிர் எப்படி தரிச்சதுன்னா இந்த அனுகரணம் மூலமாகவே தரிச்சிருக்கா. அவளை உயிர் தரிச்சிருக்கா. இதை பார்த்தாள் ஆண்டாள். ஓஹோ, அப்போ நாமளும் அனுகரணம் பண்ண என்ன? ஆனால் அனுகரணம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை. அங்கதான் பார்த்தாளா, இந்த கோபிகைகள் எல்லாம் ஒரு விரதத்தை பண்ணியிருக்கா. அந்த விரதத்தை நாம் பண்ணுவோம். ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவிரஜ குமாரிக்காக சேருர் ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்தியாயன் அனுவிரதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பாகவதத்தில் சொல்றது. இந்த கோபிகைகள் எல்லாம் ஒரு விரதத்தை அனுஷ்டானம் பண்ணா, காத்தியாயினி விரதம் அப்படின்ற ஒரு விரதம் அதை அனுஷ்டானம் பண்ணாலாம். என்ன அந்த விரதம் அப்படின்னாக்கா, காத்தியாயினி மகாமாயி மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம்மே குருதே நமஹ அப்படின்னு அவளுடைய பிரார்த்தனை. இந்த நந்தகோபனுடைய குமாரன் எம்பெருமான் கண்ணன் இருக்கிறானே, அவனை நமக்கு எல்லாம் பத்தியாக்கி கொடுத்துடு அப்படின்னு இந்த காத்தியாயினி தேவி உட்காந்து விரதம் பண்ணியிருக்காவெல்லாம். பார்த்தா இந்த ஆண்டாள் சரியான விரதம், இதை அனுகரணம் பண்ண வேண்டியது தான். அந்த கோபிகைகள் எல்லாம் என்ன காரியம் பண்ணாலோ அதை நானும் பண்ண போறேன், நானும் விரதத்தை பண்ண போறேன்னு ஆளாம். இதெல்லாம் ஒக்குமா? இந்த விரதங்களெல்லாம் பண்ணலாமா அப்படின்னாக்கா, விரதம் ஒரு வியாஜம், ஏதோ ஒரு பேர் சொல்றதுக்காக ஒரு வியாஜ மாத்திரமா இருக்கிறது, ஒரு சாக்கா இருக்கிறது. அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணே சொல்லி கண்ணன் பக்கத்தில் போயிடலாமோ இல்லையோ, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த விரதத்தை ஆரம்பிச்சா. இந்த விரதம் எப்பேற்பட்டது, இந்த விரதம் யார் அனுஷ்டானம் பண்ணியிருக்கா அப்படின்னா அதுதான் காட்டுறார். முன்காலத்தில் கண்ணன் அந்த ஆயர்பாடியில் இருக்கிற காலத்தில் அவன் ரொம்ப தூர்த்தனா இருந்தான். தூர்த்தனா பெண்கள் அப்படின்னா மேல் விழுந்து அவளெல்லாம் களவு காணுவானா, இது வெண்ணெய் அப்படின்னா களவு காணுவானா. அவனுக்கு ரெண்டும் ரொம்ப பிடிக்கும், பெண்கள் ரொம்ப பிடிக்கும், வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரெண்டும் அவ்வளோ போக்கியமாக இருக்குமா. ஒன்று தன்னை ரட்சிச்சிக்காது, பெண்கள் தன்னை ரட்சிச்சிக்க மாட்டா, கண்ணன் ரட்சிப்பான்னு இருப்பா. இந்த வெண்ணெய் தான் ரொம்ப போக்கியமாக இருக்கும், இது ரெண்டுத்தையும் தான் களவு காணுவான் அப்படின்னு காட்டுறார். இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் இப்படியெல்லாம் இவன் அடிச்சு போய்ட்றானே. ஆனபடியால் இவங்க என்ன பண்ணலான்னா, அந்த ஊர் பெரியவாளெல்லாம் பார்த்தாளா, அதாவது ஆயர்பாடியில் இருந்த கோப விருத்தர்கள் அவளெல்லாம் பார்த்தாளா, இந்த பெண்கள் அதோ அங்கே பெண்கள், இதோ இங்கே கண்ணன், 2 பேரும் சேர விடாதீங்கோ, அவளெல்லாம் நிலமாலைகளை அழிச்சுடுங்கோ, இந்த கண்ணனை எங்கேயாவது தூக்கி போட்டுடுங்கோ, அவன் அரண்மனையில் உட்காத்தி அவனை அடிச்சு போட்டுடுங்கோ அப்படின்னு 2 பேரும் தனித்தனியாக உட்காத்துட்டாளாம். பெண்களுக்கா நான் கண்ணனை பார்க்கலையேன்ற ஒரு வருத்தம், கண்ணனுக்கு ஐயோ கோபிகளெல்லாம் பார்க்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். என்ன பண்ணுறது? நல்ல வேளை அவர்களுடைய பாக்கியத்துக்கு அந்த வருஷம் மழை வரலை, மழை பெய்யலை. இவாளுக்கெல்லாம் ஒரே கோலாகலம். ஆஹா,
மழை பெய்யல, இனிமே நம்ம எல்லாம் விரதம் அனுஷ்டானம் பண்ண சொல்லுவா, இனிமே நான் கண்ணனை பார்த்துட போறோன்னு இந்த பெண்களுக்கு ஆசை. கண்ணனுக்கு ஆஹா இந்த மழை வரல, இனிமே பெண்கள் எல்லாம் என்கிட்ட வந்து விரதத்தை அனுஷ்டானம் பண்றேன்னு என் பக்கத்துல உட்காருவா அப்படின்ற ஆசை. இவா எல்லாம் ஆனந்தமா இருக்கவே அந்த கோபவிருத்தர்கள் பார்த்தா, ஐயோ நமக்கு எல்லாம் இந்த பசுமாடு தான் வச்சு நம்ம வளர்த்துட்டு இருக்கோம், இதை எப்படி நம்ம காப்பாற்றுன்னு தெரியல, மழை வரலைன்னா நம்ம எப்படி வாழ்றோன்னு தெரியல, என்ன பண்ணலாம், சரி விரதம் பண்ணணும்னா இந்த பெண்களை கண்ணன்கிட்ட அனுப்பிச்சுதான் ஆகணும், வேற விதி இல்லை, போங்கோ பெண்கள் இந்த கண்ணன்கிட்ட போங்கோ, இந்த விரதத்துக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் அவன் கொடுப்பான், விரதத்துக்கு வேண்டிய அந்த மேற்பார்வையெல்லாம் நம்ம பார்த்துப்பான், நீங்கள் விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுங்க, நமக்கு எல்லாம் மழை வேணும்னு உடனே ஒரே கோலாகலம் எல்லா பெண்களும் ஓடி போயிட்டான் கண்ணன் பக்கத்தில். ஆனால் போனதே போனால் ஒரு ராத்திரியில் போனால் கண்ணனுக்கா பகு ஆனந்தம். பெண்களே, இந்த கோபிகைகளே, இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு ராசக்கிரியில பண்ணோமே அந்த மாதிரியான ஒரு ராத்திரி பார்த்தீங்களா, இத்தனை பேர் என் பக்கத்தில் வந்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த ஊர் பெரியவாளெல்லாம் ஒரு நியமம் வச்சிருக்கா, நாளைக்கான கார்த்தாரையான நாம் இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும், ஆனபடியாலே இப்போ நீங்களெல்லாம் கிளம்பி போங்கோ, உங்களுடைய கிரகங்களுக்கு போங்கோ, நாளைக்கு விடிய கார்த்தால வந்து என்னை எழுப்புங்கோ, என்னை எழுப்பினால் நாம் எல்லாம் மார்கழி நீராடி நாம் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணலாம், மார்கழி மாசத்துல நீராடி நம்ம இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணலாம்னு கண்ணன் சொன்னானாம். இதை பார்த்தா ஆண்டாள், ஆஹா இது நன்னா இருக்கு, நான் தான் கோபிக்கை, இந்த வடபெருங்கோயிலுடையான் இருக்கிறானே இவன் தான் கண்ணன், இந்த கோவில் தான் இந்த வடபத்திரசாயி கோவில் இருக்கிறத இதுதான் நந்தகோபனுடைய பவனம், இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஆயர்பாடி, இங்கே சுற்றி இருக்கிற என்னுடைய தோழிமார்கள் தான் இந்த ஆயர்பாடியில் இருக்கிற கோபி செல்வ சிறுமியர்கள், இவாள் எல்லாரும் வச்சுட்டு நாம் இனிமேல் விரதத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டியது தான் அப்படி முடிவு பண்ணா ஆரம்பிச்சுட்டா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு இந்த விரதத்தை ஆரம்பித்து அந்த எம்பெருமானை தான் வசப்படுத்தி கொண்டாள் அப்படின்றதே இந்த திருப்பாவைக்கு உண்டான ஒரு பிரவேசம். அதாவது நாளை தொடங்கி நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு, அதாவது மார்கழி திங்கள்னு சொல்கிற அந்த பாசுரங்களில் அனுபவிக்கிற விஷயத்துக்கு இது ஒரு பிரவேசமாக இருக்கிறது. அப்போ இந்த அர்ச்சாவதாரத்தில் நாம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த வடபெருங்கோயிலுடைய இடத்துல ஆண்டாள் எந்த மாதிரியான பிரதிபத்தி பண்ணியிருந்தார், இதுக்கு மேலே இந்த அர்ச்சாவதாரத்தை வைபவமும் எப்படி சொல்லப்படுறது, மத்துமுண்டான கண்ணனுடைய எத்தனையோ வைபவங்கள் அவனுடைய சேஷ்டிதங்கள் எல்லாம் எப்படி சொல்லப்படுறது அப்படின்றத நாளை தொடங்கி திருப்பாவை பாசுரங்களாகவே யதாசக்தி யதாவகாசம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய.